இப்போ நம்ம யயாதியோட யது குரூப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம். யது குரூப்லேருந்து ரெண்டாவதாக வெடித்த அந்த க்ளோஸ் டு குரூப்லேருந்து அப்படியே ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சாத்துவதற்கு அந்தகன் அப்படிங்கிற கிரகம் பிறக்குது. அந்த அந்தகன்லேருந்து குக்குரன் அப்படிங்கிற கிரகத்தோட குரூப்பு வருது. அதில் புனர்வசுங்கிறவர் வர்றாரு. அவருக்கு ஆகுகன் வர்றாரு. அவர்கிட்டேருந்து வெடித்து செதறினவங்க தான் தேவகன், உக்ரசேனன். இந்த உக்ரசேனன் அப்படிங்கிறவரோட பேரே உங்களுக்கு உக்ரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பயங்கர ஹாட்டாக இருந்தவர் இவர்கிட்டேருந்து 10 ஆண் கிரகங்களும் 5 பெண் கிரகங்களும் வெடிக்குது. இந்த 5 பெண் கிரகங்களையுமே நம்ம வசுதேவர் இருக்காருல்ல, அவரோட சகோதரர்கள் குரூப்பில் போய் இந்த 5 பெண்களும் ஜாயின் ஆகிடுறாங்க. இந்த 10 பேர் யாருன்னு பார்ப்போம். கம்சன், சுனாமா, நிக்ரோதன், கக்குவன், சங்கு, சபு, நாஷ்டபாலன், விவி, சிரஷ்டன், துஷ்டிமான். இதில் பெண்கள் கமுசை, கங்கவவி, கங்கா, சுரபு, பிராஷ்டிரபாலிகா அப்படிங்கிறவங்க இந்த உக்ரசேனனுக்கு பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கப்புறம் இப்போ கம்சன் இந்த குரூப்பை டேக் ஓவர் பண்ணிடுறாரு. மதுரா அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இந்த உக்ரசேனன் அப்படிங்கிறவர் அந்த ஏரியாவில் இருக்கார் இந்த கிரகங்களோட. இப்போ இந்த கிரகம் உக்ரசேனரை செயல்பட விடாமல் கம்சன் இந்த குரூப்பை டேக் ஓவர் பண்ணி அவர் இந்த குரூப்பை தன்னோட இதில் இழுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அந்தகன் இருக்கார்ல, சாத்துவர் கிட்டேருந்து வெடித்து செதறின கிரகம், அந்த அந்தகனுக்கு குக்குரன் போக பசமானன் அப்படிங்கிற கிரகமும் வெடித்து வந்துச்சு. அந்த பசமானனுக்கு அதுக்கு அடுத்து வந்த கிரகங்கள் விடூரதன், சூரன், சினி, போஜன், இருதிகன், அதுக்கப்புறம் தேவமீடன், சத்தனு, கிருதவர்மன். இந்த தேவமீடனுக்கு தான் இப்போ இந்த தேவமீடன் அப்படிங்கிற அந்த கிரகத்துக்கு சூரன் அப்படிங்கிற கிரகம் பிறக்குது. இந்த சூரன் மாரீஷை அப்படிங்கிற பெண் கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசைக்குள்ளே இழுத்து 10 கிரகங்கள் வெளியே வருது அவங்கக்கிட்ட இருந்து. அதில் வந்தவர் தான் நம்ம ஒருத்தர் வசுதேவர்.